சச்சின் டெண்டுல்கரின் பள்ளி தோழரும் அவரது கிரிக்கெட் இணையுமான முன்னாள் இந்திய இடது கை பேட்ஸ்மேன் வினோத் காம்ப்ளி நடக்க முடியாமல் பிறர் உதவியுடன் கைத்தாங்கலாக அழைத்துச் செல்லப்படும் வீடியோ சில மாதங்களுக்கு முன்பு வைரலானது. அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் சச்சின் டெண்டுல்கர் நிச்சயம் உதவி புரிய வேண்டும் என்றும் வினோத் காம்ப்ளியின் நிலை குறித்த தங்கள் வேதனைகளை பகிர்ந்தும் பதிவுகளில் கருத்திட்டார். அந்த வீடியோவில் வினோத் காம்ப்ளியால் நிற்கக்கூட முடியவில்லை. நடப்பது அசாத்தியமான நிலையில் மற்றவர்கள் உதவியுடன் கைத்தாங்கலாக அவர் அழைத்துச் செல்லப்பட்டது வேதனை அலைகளை தோற்றுவித்தது. கிரிக்கெட் உலகில் 90ஸ்களின் சச்சின் டெண்டுல்கர் நுழைவை அடுத்து வினோத் காம்ப்ளியின் நுழைவும் தூள் கிளப்புவதாக அமைந்தது. அதிரடி இடது கை வீரராக 2 இரட்டை சதங்களை அவர் டெஸ்ட் போட்டியில் எடுத்தார். 1993 இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியாவின் வரலாற்று வெற்றியில் இவரது பெயர் உச்சம் பெற்றது. 1996 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா படுதோல்வி அடைந்தபோது வினோத் காம்ப்ளி அழுது கொண்டே பெவிலியன் சென்ற காட்சியையும் எளிதில் மறந்துவிட முடியாது. அதன் பிறகு வினோத் காம்ப்ளியின் இவரது கரியர் கொஞ்சம் பின்னடைவை கண்டது. பிறகு காயங்கள், சொந்த நடத்தை விவகாரங்கள் ஆகியன ஒரு அற்புதமான உலக புகழ் பெற வேண்டிய வீரரை அழித்துவிட்டது. இந்த பின்னணியில்தான் உடலளவிலும் மனதளவிலும் மட்டுமின்றி பொருளாதார ரீதியிலும் வினோத் காம்ப்ளியின் வாழ்க்கை நொடிந்து போனது வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த நிலையில் அவரை முழுமையாக மீட்கும் வகையில் உதவி முன்வந்துள்ளது 1983 உலக கோப்பையை வென்ற கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணியின் முன்னாள் வீரர்கள் குழு. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனைகளையும் விதித்துள்ளனர். சமீபத்தில் சச்சின் டெண்டுல்கர், வினோத் காம்ப்ளி, பிரவீன் ஆம்ரே ஆகியோரது கிரிக்கெட் குருநாதர் ராமகன் அச்ரேகரின் நினைவு தின நிகழ்ச்சி ஒன்றுக்கு வினோத் காம்ப்ளி வந்திருந்தார். அங்கு நொடிந்த நிலையில் ஓரமாக உட்கார்ந்திருந்த காம்ப்ளி தனது பால்யகால கிரிக்கெட் தோழரான சச்சின் டெண்டுல்கரை அணைத்து கண்ணீர் விட்ட வீடியோ வைரலானது. காம்ப்ளி அருகே சென்று தோளில் கை போட்டு அரவணைத்த சச்சினை நெட்டிசன்கள் நெகிழ்ச்சியுடன் பார்த்தனர். காம்ப்ளியின் சொந்த வாழ்க்கையில் கட்டுக்கோப்பின்மை, ஆல்கஹாலிக் பாதிப்பு போன்றவை அவரை யாருமே அணுகாத தனிமை வாழ்வுக்கு இட்டுச் சென்றது. இந்த சூழலில்தான் 1983 உலகக்கோப்பை வெற்றி நாயகர்கள் இப்போது வினோத் காம்ப்ளிக்கு நிதியளவில் உதவ முன்வந்துள்ளனர். இப்போதைக்கு BCCI அளிக்கும் 30,000 ரூபாய் ஓய்வூதியத்தை மட்டும்தான் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளார் வினோத் காம்ப்ளி. இந்நிலையில் ஒற்றை நிபந்தனையுடன் கபில் தேவ் குழு உதவ முன்வந்துள்ளதாக முன்னாள் வீரர் பல்வீந்தர் சிங் சாந்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறும்போது, கபில் தேவ் என்னிடம் தெளிவாக ஒன்றை சொன்னார். மறுவாழ்வு சிகிச்சைக்கு வினோத் காம்ப்ளி தயார் என்றால் நிதி ரீதியாக நாம் உதவுவோம். அவர் முதலில் மறுவாழ்வு சிகிச்சைக்கு அவர் தன்னை ஒப்படைக்க வேண்டும். என்ன செலவாகிறதோ அதை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சிகிச்சை எத்தனை நாட்களுக்கு நீடித்தாலும் கவலை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கபில் தேவ் தலைமையிலான 1983 உலக கோப்பை வெற்றி நாயகர்கள் ஏற்கனவே கேன்சரால் பாதிக்கப்பட்ட அன்சுமன் கெய்க்வாட்டுக்கு உதவியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் வினோத் காம்ப்ளிக்கு நெருக்கமான முன்னாள் முதல் தர கிரிக்கெட் நடுவர் மார்க்கஸ் கவுட்டோ கூறிய தகவல்கள் அதிர்ச்சிக்குரியவை. வினோத் காம்ப்ளிக்கு கடுமையான மருத்துவ சிக்கல்கள் உள்ளன. ஒன்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டு வருகிறார். எனவே மறுவாழ்வு சிகிச்சைக்கு அவர் சென்று பயனில்லை. ஏற்கனவே மறுவாழ்வு மையங்களுக்கு 14 முறை அவர் சென்றுள்ளார். நாங்களே அவரை ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு 3 முறை கூட்டி சென்றிருக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார். எனினும் கபில் தேவ் குழுவின் உதவியால் வினோத் காம்ப்ளி நிச்சயம் மீண்டெழுவார் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது.